சிவா, அனிதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாருக்குமே உயிரை போயிடுச்சு தெரியுமா? துப்பாக்கி சத்தம் கேட்டது நாள எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. பாட்டி, முதல்ல இவளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுக்கு 2 முறை கல்யாணம் நின்னதால அவளே வெக்ஸ் ஆயிருக்கா. இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவ என்ன பண்ணுவா பாவம்? நீங்க வயசானவங்க தானே, உங்களால புரிஞ்சுக்க முடியாதா பாட்டி? எப்படி? என்னால புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல இவ பண்ற டிராமாவை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அனிதா தான் அறிவு இல்லாம நடந்துக்கிறான்னா நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முன்ன நடந்த தப்புக்கும் காரணம் நீதான். இப்ப இவ போடுறா பாரு டிராமா, இந்த தப்புக்கும் காரணம் நீதான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நியாயம் பேசிட்டு நிக்கிற. உன்னை நான் கேக்குறேன், ஏற்கனவே நீ சக்திய கல்யாணம் பண்ணி முடிச்சிட்ட, அப்புறம் எதுக்காக அனிதா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதம் சொன்ன? சொல்லு. சொல்லு சிவா, உன்னதான் நான் கேக்குறேன். சிவா, பாட்டி மறுபடியும் ஏதேதோ பேசி உன்னை நல்லா குழப்புறாங்க. கடைசி வரைக்கும் உன்னையும் என்னையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. நீயும் நானும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுல பாட்டி ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்தே அந்த சக்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. மறுபடியும் உன்கிட்ட நான் தெளிவா சொல்றேன், அதுக்காக உன்னை நான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றேன்னு நினைக்காத. ஆனா சத்தியமா சொல்றேன், ஒருவேளை நீ என் வாழ்க்கையில இல்லைன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். இல்லன்னா எல்லாரும் முன்னாடி என்ன நீயே கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாட்டி, நான் பண்ணதான் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா, அந்த சக்தி தான் உங்களுக்கு பெருசுன்னு தோணுச்சுன்னா, அவங்க கையாலேயே இப்பவே இந்த இடத்துல இந்த துப்பாக்கியால என்ன சுட்டு கொன்றுங்க. என்ன சுட்டு கொன்னுடுங்க. சுடுங்க, சுடுங்க பாட்டி, சுடுங்க. அனிதா, என்னம்மா நீ? என்னம்மா இது? பாட்டி, ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க 2 பேருக்கும் வாழ பிடிக்காம தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. ஆனா அந்த சக்தி உங்ககிட்ட என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லியிருக்கா. அது எல்லாத்தையும் நம்பி நீங்களும் என்ன கஷ்டப்படுறீங்க. உங்களை விட்டா வேற யார் பாட்டி எனக்கு இருக்கா? அந்த சக்தி மோசமானவ. அவ யாரா இருந்தாலும் தான் பக்கம் சேர்த்துக்குவா. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள மயக்கி அவ காரியத்தை சாதிச்சுக்குவா. இப்போ நீங்களும் போய் விழுந்துட்டீங்க. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி.